கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? வனாந்தரத்தில் நீங்கள் என்று நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த காரணத்தினால தன்னுடைய வீட்டில் அடிமை பெண்ணாய் வேலை செய்த ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தது நிமித்தமாவது எனக்கு ஒரு சந்ததி வரும் என்று தப்பான ஒரு எண்ணம் கொண்டு சாராள் இவளை அந்த செயலுக்கு நேராய் உட்படுத்துகிறாள். என்ன நடந்தது தெரியுமா? இப்பொழுது ஆகார் கன்சீவ் ஆயிட்டா, சாராள் இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை. அப்போ ஒருவேளை நான் என் கற்பனையில் சொல்கிறேன், ஆகார் பாத்திரம் தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கும்போது சாராளை பார்த்து சிரிச்சிருப்பா. ஒருவேளை உனக்கு இன்னும் குழந்தை இல்லையேன்னு இப்படி அவளை அற்பமாக எண்ணுகிறதை கண்டு இது ஆபிரகாமுகிட்ட போகுது. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவ உனக்கு அடிமை பெண், உனக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி அவளை நடத்துன்னு. உடனே இவளை ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்றா. கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் இல்லை. ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வேலை செஞ்சாலும் அவங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ணி அந்த வேலையை விட்டே அவங்கள அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இவ பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் பொறுக்க முடியாமல் இவ வீட்டை விட்டு ஓடுகிறா. வீட்டை விட்டு ஓடின ஓட்டம் எங்கே போயிருச்சு தெரியுமா? வனாந்தரத்தில். அதனால தான் என் மெசேஜோடைய தலைப்பு இப்படி சொன்னேன், வனாந்தரத்தில் நீங்கள் என்று நான் சொன்னதுக்கு காரணமே அதுதான். இப்போ வனாந்தரத்தில் போய் நிற்கும்போது இவளை பார்த்த ஆண்டவர் 2 கேள்வி கேட்குறார். ஆகாரே எங்கிருந்து வர்ற, எங்கே போகிறாயின்னு. கேள்விக்கு என் நாச்சியாரண்டையிலிருந்து வருகிறேன்னு சொன்னவா, அடுத்த கேள்விக்கு எங்க போகிறேன்னே தெரியல. ஒருவேளை வனாந்தர பாதையில இருந்து கொண்டு அடுத்து எங்க போகிறதுன்னு தெரியாம, என்ன நடக்குது என் வாழ்க்கையிலேன்னு புரியாம எல்லா கேள்விக்குறிகளோட நீ இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா ஆகாரே, இன்னைக்கு ஆச்சரியக்குறியாய் அது மாறப்போகிறது. இந்த வனாந்தரம் எப்படி இவ வாழ்க்கையில வந்தது தெரியுமா? இவள் செய்த தவறு நிமித்தமாக தான் வனாந்தரம் இவ வாழ்க்கையில வந்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படுகிறதற்கு காரணம் நீ செய்த ஒரு தவறா இருக்கலாம், நீ செய்த ஞானமில்லாத காரியமா இருக்கலாம், நீ செய்த ஒரு சில அநியாயமா இருக்கலாம். அந்த ஆகார் செய்த தவறு நிமித்தம் அவள் வனாந்தரத்திற்கு வந்தாள். அங்கே அந்த வனாந்தரம் அவளுக்கு 3 காரியத்தை சொல்லி கொடுத்தது. அந்த வனாந்தரத்துல அவளை கண்டது யாரு தெரியுமா? கர்த்தர் தான். நீ தனிமையில நிற்கும்போது, யாருமே இல்லாம நிற்கும்போது, வாடி போய் நிற்கும்போது அவளை கண்டது கர்த்தர் என்று புரிந்து கொண்டாள். 2வது, அந்த வனாந்தரம் மற்றவர்கள் யார் என்பதை காண்பித்தது. கணவன் யார் என்பதை அவளுக்கு உண்மையான முகத்தை காண்பித்தது. சாராள் யார் என்பதை, மற்றவர்கள் யார் என்பதை அந்த வனாந்தரம் காண்பித்தது. 3வது, அவள் யார் என்பதை காண்பித்தது. நான் இன்னைக்கு எனக்கு கணவன் இருக்கிறது உண்மை, சொந்த பந்தங்கள் இருக்கிறதெல்லாம் உண்மை, ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்துல அனாதையா நிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை உணர்ந்தாள். அந்த வனாந்தரத்துல இப்படி இருக்கும்போதுதான் கர்த்தர் நீரூற்றுகளை திறந்தார். ஒருவேளை பல கேள்விகள் உன்னை சூழ்ந்து கொண்டு,
பல போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு வேதனையின் நடுவே நின்று கொண்டிருக்கிற ஆகாரே, கர்த்தர் இந்த மாதம் உனக்காக ஒரு நீரூற்றை திறக்க போகிறார். அடைபட்ட நீரூற்று, வனாந்தரத்தில் இருந்த அந்த நீரூற்று, கர்த்தர் வனாந்தரத்தில் ஆகாருக்கு கண்களை மாத்திரம் திறக்கவில்லை, நீரூற்றையும் திறந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதம் உனக்கு நடக்கும். ஒருவேளை நீ உன் தவறு நிமித்த வனாந்தரத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் அதை மாற பண்ணுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் செய்த தவறு நிமித்தம் ஒருவேளையே நாங்கள் வனாந்தரத்திற்கு வந்திருக்கலாம். அந்த வனாந்தர பாதைகளை எல்லாம் நீரூற்றுகளாய் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.